இந்த படைத்திருக்கும் படைப்பாளிகள் மற்றும் ப்ரொடியூசருக்கு வந்து மிகப்பெரிய தைரியம் வருமா வராதான்னு தெரியாம இருக்கக்கூடியதுதான் படம். எந்த படம் போட்டோம்னாலும் பட் இது யூடியூப்ல கொடுக்குறப்ப இது ஒரு வித்தியாசமான கான்செப்டா இருந்துச்சு. அதுவும் ரத்னமாலாவை எனக்கு ஒரு ஆண்டுகளா தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யறாங்க. ஆனா எப்ப கூப்பிட்டாலும் நான் அவங்ககிட்ட பார்த்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு விஷயம் சொன்னோம்னாலும் நோ மட்டும் சொல்லவே மாட்டாங்க அவங்க. அது வந்து நான் அவங்ககிட்ட ரொம்ப பார்த்த விஷயம். செஞ்சிடலாம் சார், அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோன்ற மாதிரி ஒரு என்தூசியாசியா தான் இருக்கும். அவங்களுடைய முயற்சிகளும் அதே மாதிரி இருக்கு. பட் இதனுடைய இயக்குனர் அவர் தான் நடிச்சிருக்கிறாரோ? அவருதானா? சரி சரி, வாழ்த்துக்கள். ரொம்ப டிஃப்ரெண்டான திங்கிங். ஆனா தொடர சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சிரமமான சப்ஜெக்ட். யாருமே எடுக்க பயப்படக்கூடிய சப்ஜெக்டை நீங்க முதல் முயற்சியா பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். எந்த துறைக்கும் ஒரு தைரியம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த தைரியத்தை பாராட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா இது முதல் முயற்சி, எடுத்த உடனே இறந்து போயிடுறாங்கன்னு சொல்றது நெகட்டிவிட்டியா இருக்கும். இப்படிதான் எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சு. இன்னும் கூட சாறு பிடிக்கிறதே கஷ்டம், ரொம்ப சிரமம். அதுல அவருமே அவர் நல்லா இல்லைன்னா பளிச்சுன்னு சொல்லிடுவாரு. அவர் முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஆனா அவர் அவ்வளவு நேரம் ஆர்வமா உட்காந்து பார்த்தது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இப்ப ஏன்னா அவரு நார்மலா சினிமாவோட பார்க்கல. ஏன்னா அதுவுமே அவருக்கு நேரம் இருக்காது. இன்னொன்னு அவருக்கு பொறுமை பத்தாது. அவருக்கு எப்பயுமே நம்ம ராக்கெட் விஷயத்துல ஒரு வேலையை செஞ்சாதான். எனக்கு சொல்லும் போதே என்ன சொல்லுவாரு அப்படின்னா, முத்துவிஜய் அப்படி பேசக்கூடாது, கண்டென்ட் சீரியன் தான் வரணும். நான் போனேன், இலங்கைக்கு போனேன், அங்க போனேன், ராவணன் நடிச்சேன், பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ராமருக்கு பொறுமை இல்லை. நீ சொல்லும் போது இப்படிதான் சொல்லணும் பதில் எனக்கு அப்படின்பாரு. அந்த மாதிரி அவரே நீங்க உட்கார வச்சு இவ்வளவு நேரம் ஒரு எந்திரிக்காம இருந்ததே உங்களுக்கு முதல் வெற்றி எனக்கு தெரிஞ்சு. அதனால அவருக்கு வந்து இன்னும் போதிய பொருளாதாரமும் இந்த ஸ்பெஷலிட்டிஸும் இருந்தா இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். உங்க அனைவரும் முயற்சியும் உங்க அனைவரும் நீங்க எல்லாருமே வெற்றி பெறணுன்றதையும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இனி அடுத்த முயற்சிகள் இன்னும் பெரிய லெவல்ல தொடரணும்னு விரும்புறேன். அந்த ஹீரோவா நடிச்சிருந்தப்ப அவர் தான் நாங்க லாஸ்டா உட்கார்ந்து இருக்குது. சரி சரி சரி, நல்லா பண்ணியிருந்தீங்க தம்பி. ரொம்ப, அதாவது அது நடிப்பு மாதிரி தெரியல, யதார்த்தமா இருந்தது. அவர் ஒரு ஷார்ட் டெம்பர் அப்படின்றதையும் அதுல காட்டினாரு. அதை அவர் வாரியால சொல்லாம அந்த நடிப்புனால டைரக்டர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை கொடுத்துருக்காருன்னு நம்புறேன். சரிதாங்க? அப்படி நம்புறேன். வாழ்த்துக்கள்.